250 வருஷம் நாயக்க மன்னர்கள் மட்டும் இந்த நாட்டை ஆண்டிருக்கான். மராத்தியர்கள் இந்த நாட்டை எத்தனை வருஷம் ஆண்டிருக்கான்னா 179 வருஷம் மராத்தியர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கான். இதை விட இன்னும் பெரிய கொடுமை என்னன்னா நண்பர்களே, ஆற்காட்டை தலைநகராக கொண்டு நவாப் ஆண்டம் பாருங்க, அவன் மட்டும் 110 வருஷம் ஆண்டிருக்கான். ஆனா தமிழ அடிமையாக மட்டுமே இருந்திருக்கான். எழுத்து கேள்வி கேட்கல, இவனுக்கு நண்பன் எதிரி யாரு தெரியல. ஆனா தமிழனுக்கு யார் எதிரி என்பதை முதலில் அடையாளம் காட்டிய ஒரே தலைவர் தந்தை பெரியாரை தவிர வேறு எவரும் கிடையாது. காந்தியாரே பெரியார்ட்ட கேட்டார். பெங்களூர்ல 1927 காந்தியார் பெரியார் நேருக்கு நேர் விவாதம். காந்தியார் பெரியார் பார்த்து கேட்டார், ராமசாமி நாயக்கரே, இந்த நாட்டில் ஒரு பாப்பான் கூட நீங்க நல்லவ இல்லைன்னு சொல்றீங்களான்னார். பெரியார் சொன்னார், நான் அறிந்த வரையில் ஒரு பார்ப்பனர் கூட நல்லவர் இல்லை ஐயா சொல்றார். உடனே காந்தியார் திருப்பி கேட்கிறார், இந்தியாவிலே இல்லையா? காந்தியார் கேட்கிறார். உடனே பெரியார் சொல்றார், உலகத்திலே இல்லைங்கிறார். உடனே காந்தியார் சிரிச்சுக்கிட்டு சொல்றார், இல்லைங்களே, என்னுடைய நண்பர் கோபாலகிருஷ்ண கோக்கல் இருக்கிற அவர் நல்லவர் தானே? காந்தியார் சொல்றார். உடனே பெரியார் சொன்னார், காந்தியார் அவர்களே, நீங்களும் மகாத்மா, நான் ஆத்மாவே நம்பாதவன். மகாத்மாவுக்கே இந்தியாவில் ஒரு பாப்பான தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு உடனே காந்தியார் தலையில் அடிச்சு சொன்னார், ராமசாமி நாயக்கரே, இன்னும் கொஞ்ச நேரம் உங்க பேச்ச நான் கேட்டா நானும் உங்க பின்னாடி வர வேண்டியதா இருக்கும். அதனால நம்ம விவாதத்தை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ அப்படின்னு காந்தி சொன்னார். நீங்க இந்து மதத்தை எல்லாம் அட்டாக் பண்ணி பேசுறீங்க, இந்து மதத்துல குறைபாடல் எடுத்து சொல்றீங்க, கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க, இந்த நாடு விடுதலை பெற வரலையும் அமைதியா இருங்க. நாடு விடுதலை பெற்ற உடனே இந்து மதத்துல சிறு திருத்தங்கள் நல்ல கருத்தெல்லாம் நம்ம கொண்டு சேர்ப்போம் காந்தியார் சொன்னார். உடனே பெரியார் சொன்னார், காந்தியார் அவர்களே, இந்து மதத்துல கை வைக்காதது வரையில் தான் நீங்க மகாத்மா.